கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இதை ரேமா வார்த்தையா நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் சிலருக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு, சிலருக்கு விரோதமாக எழும்பி நிற்பதற்கு சில காரியத்தை ஆயுதமாய் பயன்படுத்துகிறார்கள். என்னென்ன காரியத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? தவறாய் சொல்லுகிறதுக்கு, ஒரு மனுஷனை தவறாக திரிச்சு திரிச்சு பேசி அப்படி சொல்லி அவங்க பேரை கெடுதலுக்கு கெட்டு போக பண்ணுவதற்கு அப்படி பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பொய் கேஸு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் வழக்கை போட்டு கோர்ட்டில் போய் வழக்கை தாக்கல் பண்ணி அந்த மாதிரி அது மூலமாக இவங்களை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுடைய செக்கு அவங்க கையெழுத்து போட்டது கிடைச்சிதுன்னா அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி வழக்கு போட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. இன்னும் மந்திரம், பில்லி சூனியம், இன்னும் செய்வினை, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வச்சு அதை ஆயுதங்களாய் பயன்படுத்தி மனிதர்களுக்கு விரோதமாக. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், பாருங்க, எந்த ஆயுதமும், எப்பேற்பட்ட ஆயுதம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்கள் எழுப்பினாலும் சரி, எப்பேற்பட்ட ஆட்கள் எழுப்பினாலும் சரி, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் இதை என்னுடைய பிள்ளைகளுடைய, என்னுடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமாக இருக்கிறது, அது நீதியாக இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். செபிப்போமா? இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது எப்படி பண்ணாலும் சரி வாய்க்காமல் போயிடும். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலையும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்கான நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே பண்ணி போடுவீராங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.